ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் சாம்பார். சாம்பார்னால் வெறும் சாம்பார் கிடையாது. இனிமேல் காய்கறியே தேவையில்லை. முட்டை இருந்தாலே அருமையான ஒரு முறையில் சாம்பார் பண்ணலாம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் சாம்பார் கூட முட்டை போட்டு ஒன்று பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல பிடிக்கிறதுக்காக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். உருளைக்கிழங்க லைட்டாக உப்பு பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வறுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து அந்த எண்ணெயில் ஓரளவுக்கு வெந்துடும். ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்துடும். இப்போ இதை எடுத்துடலாம். உப்பும் பார்த்திங்கன்னா அதில் நல்லா பிடிச்சிருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் இப்போ முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையே இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். இல்லைன்னா கத்தி வச்சு கூட நீங்கள் கீறி எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் முட்டையை போடுறப்ப வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் ஓட்டை போட்டு நம்ம போட்டுட்டோம்னா அந்த வெடிப்பு வந்து வராது. அதுக்காக தான் நல்லா அப்படி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட கீறி விட்டுக்கோங்க. நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையும் இதில் சேர்த்துடலாம். உப்பு மஞ்சத்தூளெல்லாம் இதில் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோம், எண்ணெயில் உப்பு இருக்கும். அதனால் மறுபடியும் நம்ம போட வேணாம். அதே போல் குழம்பு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா குழம்புலையுமே உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். இதையும் வறுத்து எடுத்துடலாம். முட்டை வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது போல் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். முட்டையும் உருளைக்கிழங்கும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம். அதே எண்ணெயில் அடுப்பை நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை. அது லைட்டாக பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துடலாம். 1 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். எப்போயுமே நம்ம நான்வெஜ்ஜுக்கு வந்து நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குவோம். ஆனால் இதுக்கு வந்து அந்தளவுக்கு தேவையில்லை. ஆனால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கணும். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதை வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா இதில் பருப்பு சேர்த்தலாம். நான் வந்து மசூர் தால் எடுத்திருக்கேன். நம்ம ஊர் சைடெல்லாம் இதை மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பருப்பு நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் சேர்த்துக்கோங்க போதும். இந்த பருப்புக்கு பதில் நீங்கள் பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு சேர்த்திங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால ஒன்று இந்த பருப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு போட்டதுக்கப்புறம் 2 தக்காளி, தக்காளி பருப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் இது கூட சேர்த்துருங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வேக வேண்டியிருக்கும் இல்லையா, அதனால் இந்த பருப்பெல்லாம் வேகிறப்போ அதுவும் சேர்ந்து வெந்துடும். முட்டை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்குருவோம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு பருப்போடு சேர்த்து எல்லாம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு,
உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் உப்பு இருக்கும், நம்ம முட்டை வறுக்கிறதுக்கு கிழங்கு வறுக்கிறதுக்கு போட்டோம் இல்லையா, அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அதுங்களையும் பருப்பு அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடும். அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு 8 நிமிஷத்துக்கு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு எவ்வளோ சூப்பராக நல்லா குலைவாக வெந்துருச்சு. உங்களுக்கு பருப்பு வந்து நல்லா கடைஞ்ச மாதிரி வேணும்னா லைட்டாக கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் முழுசு முழுசாகவே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அடுத்து முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை அதே சிம்மில் தான் இருக்குது, மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். முட்டை போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா குலைவாக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி தானே நம்ம உருளைக்கிழங்கு போட்டோம், அதனால் அதுவும் நல்லா வெந்திருக்கு, பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான பருப்பு போட்ட முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் பருப்பில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அடிக்கடி கூட இதே போல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வீங்க. வெறும் பருப்பு சாப்பிட்றதுக்கு இது போல் முட்டையை சேர்த்து போட்டால் 2 சேர்ந்து நம்ம சாப்பிட்றப்போ ருசி வந்து ஒரு சூப்பரான ஒரு ருசியாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.